Hi friends, Boult ஆடியோ பிராண்ட்லேருந்து அட்டகாசமான டிசைனில் நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Boult Astra. இந்த வீடியோவில் இந்த கேமிங் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்காக செப்பரேட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான டிடபிள்யூஎஸ் போல்ட் ஆடியோ பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணாலும் இந்த டிடபிள்யூஎஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாக்ஸோட ஃப்ரண்டில் போல்ட் ஆஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. போல்ட் ஆஸ்ட்ரா இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 1499க்கு சேல் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூப்பன் கார்டு வச்சுருக்காங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி போல்ட் ஆடியோ பிராண்ட்லேருந்து வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா 100 ரூபாய் கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த கேமிங் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக், ஒயிட் மற்றும் மெட்டல் இந்த 3 மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக் மற்றும் ஒயிட் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ண கேமிங் இயர்பட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சார்ஜிங் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கேமிங் இயர்பட்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் இது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்இடி லைட் எஃபெக்ட் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ணி இந்த சார்ஜிங் கேஸை உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி இருக்கனால சார்ஜிங் ஸ்பீடாக ஆகுது. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. சார்ஜிங் கேஸில் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி லைட் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸோட மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற இயர்பட்ஸில் டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த இயர்பட்ஸில் இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேம் விளையாடும்போது எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக சிங் ஆகுது. அதே போல் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இருக்கனால நீங்கள் கேம் விளையாடும்போது ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேமிங் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டைம் யூஸ் பண்ணால் கூட காதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 48 மணிக்கூர் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. கேமிங் இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இஎன்சி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கேமிங் இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேமிங்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட
பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டிரைவர் வந்து இருக்கனால ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ கொஞ்சம் லவுடாக வந்து இருக்குது. குறிப்பாக வோக்கல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியரான வோக்கல்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக டிரைவர் பெருசாக இருக்கனால நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு கேமிங் இயர்பட்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமிங் இயர்பட்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.